டேஸ்டியான முள்ளங்கி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நம்ம சீவி வச்சுருக்குறோம். இந்த முள்ளங்கி பஜ்ஜியை ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுத்தமான கல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் இதை போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வெறும் எண்ணெயில் இந்த காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே, முள்ளங்கி பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து இடிச்ச பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காயை கொட்டிக்கலாம். கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சா பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனை வேறு லெவலாக வருது. நம்ம ரைஸுக்கு இதை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.